வெளியே இருக்கிறவங்களாம் தயவுசெய்து அம்மே உள்ள சீட் இருக்கு, மீண்டும் அழைப்பு கொடுக்குறேன். அம்மே கடைசி அழைப்பு சொல்லுங்க. அம்மே கடைசியாக அழைக்கிறேன், வாருங்கள். அம்மே ஜெயிக்கலாம். அம்மே இப்போ ஒரு காரியம் என்னன்னா, மீட்டிங் முடிஞ்ச உடனே அம்மே அருமையான ஐயா சொன்னார். அம்மே 29ஆம் தேதி அருமையான மாமா அவர்கள் என்ன செய்கிறாங்க, சோழசிராமணியில் தங்கமணி பாஸ்டர் சர்ச்சில் அவர் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் வைத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் செலவா. பட் நீங்கள் யாராவது கொடுக்க விரும்பினால் ஆமே நீங்கள் கொடுக்கலாம். இப்போவே கொடுக்குற மாதிரி இருந்தால் கையை உயர்த்துங்க. ஒரு சின்ன கோரஸ் பாடும்போது கூட கொடுத்துடலாம். உங்களால் முடிச்சு 100 ரூபா இருக்கலாம், 200 இருக்கலாம், 500 இருக்கலாம், 5000 இருக்கலாம். ஆமே உங்களால் முடிச்சது கொடுங்க. இல்லை நான் பல்காக கொடுத்துறேன்னா தனியாக கொடுத்துருங்க. ஆமே ஐயா எப்படிங்க? அப்படி தானே போகும்போது பார்த்து கொடுத்துருங்க, அதுதான் நல்லது. ஆமே கதருக்கு மகிமுடைய தயவுசெய்து கொடுக்காமட்டுறாதுங்க. ஆமே ஆமே வாக்கு பண்ணுங்க, ஐயாவை பார்த்து சொல்லுங்க. எப்படியாவது அவருடைய ஊழியத்தை நாம் ஒன்று சேர்ந்து தாங்குவோம். ஆமே கத்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்க, அவர் பார்வையற்றவராக இருந்தாலும் பார்வையற்றவர்கள் மத்தியில் 150 பேருக்கு மேலே அவரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு அவருக்கு ட்ரெஸ் கொடுத்து அவருக்கு என்ன செய்கிறாங்க, சத்தியத்தை சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்மஸ் நாளிலும் அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டு இருக்கிறார். அந்த ஊழியம் இன்னும் வளரணும், இன்னும் ஊழியம் பெருகணாமே. கையை உயர்த்தி ஒரு நிமிஷம். ஆண்டவரே அருமையான மாமாவுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒரு நன்மையும் குறைவுபடக்கூடாது. மீதம் எடுக்கத்தக்க அளவுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிறைவாய் தங்கி இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய கை தூக்கி இருக்கிறீங்க, கொடுக்குறீங்களா? இல்லை அல்லேலூயாக்கா? ஆமென் சோத்திரம். ஆமென். எதாக இருந்தாலும் சந்தோஷம். ஆமென். ஐயா ஜிபே வச்சிருக்கிறவங்களும் கொஞ்சம் பே ஓட்டு விடுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்கள் ஜிபே உங்கள் ஃபோன்லேயே எத்தனை பேர்? சொல்லி நம்பர் சொல்லுங்க. அப்படியா இப்போவே வருது? ஆமென். உங்களுக்கே வரட்டும் இல்லையா? அப்போ என் நம்பருக்கு அனுப்புங்க, நான் அனுப்பிச்சிடுறேன். ஆமாம் ஆமாம் என் நம்பருக்கு அனுப்பிச்சு. சரி ஐயா கிட்ட ஜிபே இல்லாதனால பே ஓட்டுற பொறுப்பு என்கிட்டயே இருக்குது. ஆமாம் சொல்லுங்க. இல்லையா? அப்போ அந்த பே என்கிட்டயே பண்ணுங்க, நான் அந்த பே அங்கே ஓட்டி விட்டுறேன். ஆமாம் சொல்லுங்க. இல்லையா? இப்போ கடைசி நிமிஷத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமாம் சொல்லுங்க. எங்கேயே சொல்கிறீங்க நிமிஷம் பண்ணு. ஆமாம் மணின்னு சொல்லுங்க. ஆமாம் சொல்லுங்க. கடைசி மணி துளிகள். ஆமாம் அல்லேலூயா சொல்லுங்க. வல்லமை மகிமை கிருபை எங்க காணா? வல்லமைக்காரங்களை எல்லாம் எங்க போனாங்க? அவ்வளவுதானா? அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தீரையா, கால்கள் வழுவாமல் காத்து கொண்டீரையா. காத்து கொண்டீரையா. வல்லமை மகிமை கிருபை மேலானது. உம் வல்லமை உம் மகிமை உம் கிருபை மேலானது. உம் வல்லமை உம் மகிமை உம் கிருபை மேலானது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. புது பாட்டு பாடினா அப்படித்தான் என்ன பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ஆமென். பழைய பாட்டு பாடலாம், அதில் நேரம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த 7 நாட்களும் நாம் என்ன செய்கிறோம்? தேவனுடைய வார்த்தையை நாம் பல விதமாக தியானித்து வருகிறோம். ஆமென் சொல்லுங்க. 7 நாள் வந்தவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாளும் 3 விதமான செய்திகளை என்ன செய்கிறோம் நம்ம கேட்கிறோம். 3 வித்தியாசமா இருக்கு. சொல்லுங்க. ஆமென். எத்தனை லட்சம் எத்தனை மில்லியன் இருந்தாலும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்க முடியாது, வித்தியாசமா தருப்பீங்க. ஆமென். அப்பாவுடைய படைப்பு. அப்பாவுடைய படைப்பு. மனுஷன் உருவாக்கினா என்ன செய்வான்? ஒரே பொம்மை மாதிரி தான் உருவாக்குவான். பட் ஆண்டவர் உருவாக்கினா வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான டைட்டில் உங்களை கர்த்தர் என்ன செய்வார்? உருவாக்கி உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வித்தியாசமான பாதையில் ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. ஆமாம் இவன் இதெல்லாம் போட்டு வந்து நிற்கிறானே, இது எப்பதான் முடிப்பான்னு தெரியலையே. ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்கே வேற சூப்பரா ரெடி பண்ணி. ஆமேன் ஐயாவுக்காக நன்றி. ஆமேன் சொல்லுங்க. கையை தட்டி அல்லேலூயா. ஐயா இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்தார். ஆமேன் நான் இன்னைக்கு செஞ்சு தரேன். ஆமேன்
பிரியாணி நான் செஞ்சு தரேன் சும்மா சூப்பராக கமன்னு அடிச்சு வச்சு நிறைவேறுக்கிறார். ஆமே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆயத்தமான அந்த உணவை நாம் பருக போகிறோம். ஆமே சொல்லுங்க. ஆயத்தமான அந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு முன்னால நம்ம என்ன செய்யறோம்? இப்போ கொஞ்சம் ஆயத்தம் அடையணும். ஆமே சொல்லுங்க. இப்போதான் மெயின் பிக்சர். சொல்லுங்க. ஆமே, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. ஆமே, கவனமா கேளுங்க. உங்களுக்கான ஆசீர்வாதம். கொஞ்ச நேரம் தான் பேச போறேன், ஏன்னா 7 நாள் பேசிட்டோம். ஆமே, 7 நாள் பேசி இன்னைக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஆமே, ஆனா இந்த கடைசி மணி நேரத்தில் உன்னை வெளியே வர சொல்றாரு ஆண்டவர். ஆமே, லாசரு நீ வெளியே வான்னு சொன்ன உடனே லாசர் வந்தானா இல்லையா? பாடையில் இருக்கிற மனுஷன் எழுந்துருன்னு சொன்னானா எழுந்தாரா இல்லையா? ஒரு வார்த்தை போதுப்பா, உன் வேலைக்கார சொஸ்தமாக இருக்கு. நீ ஆயத்தப்படுவதற்கு ஒரே ஒரு வார்த்தை. இந்த அருமையான மத்தியான வேலையில கர்த்தரோடு கூட பேச போகிறேன். வயிற்றுல கை பிடிச்சு நீ ஆயத்தமா இருக்கிறியா? நீ ஆசீர்வாதத்தை வாங்க போற. ஆமே, அல்லேலூயா. இந்த கருப்பொருளான ஒரு வார்த்தை வாசிங்க. 38:7 எசேக்கியா. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தை நீ என்ன செய்ய? ஆயத்த படுத்து நீ அவர்களுக்கு காவலாளனாயிரு. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, அந்த வசனத்தை நாம் இங்கே போர்டில் அழகா அச்சிடப்பட்டிருக்கிறோம். எதுக்காக? இதுதான் ஃபைனல் டச்சிங். சொல்லுங்க, கடைசி தொடுதல் உங்களுக்கு. ஆமே, இதை நீங்க பார்க்கணும். இதில் இருந்து தான் செய்தியை நீங்க உள்வாங்கி என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று 7 நாள் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமே, வேதம் சொல்லுகிறது நீ ஆயத்தப்பட வேண்டும் என்று. எதற்காக? இயேசுவுக்காக. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்காக ஆயத்தப்பட வேண்டும். நீ உன் கூட கூடுகிற எல்லா கூட்டத்தையும் எதுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும்? இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். எதுக்கு நீ காவலாளனா இருக்க வேண்டும்? நீ இயேசுவுக்காக ஆயத்தப்படுத்துகிற கூட்டத்தை நீ காவலாளையா இருந்து அதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தையை வைத்து இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 3 செய்தினா இன்னைக்கு 6 நாளைக்கு 18, ஆமே 18, 20 இன்னைக்கு நிறைய செய்தி வந்துருச்சு. ஆமே சொல்லுங்க. ஆமே, எத்தனையோ இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாயை திறந்து ஆமே உங்களுக்கு ஒரு பிரதான கட்டளையை கொடுத்திருக்கிறார். ஒரு பிரதான கட்டளை. இந்த ஒரு கட்டளை, இந்த ஒரு வார்த்தையை நீ கேட்டு அந்த வார்த்தைக்கு நீ ஆயத்தப்பட்டு அந்த வார்த்தையின் நிமித்தம் அநேகரை ஆதாயப்படுத்தி அந்த ஆதாயப்படுத்தின மனுஷர்களுக்கு நீ காவலாளனாய் இருப்பாயானால் பரலோகத்தில் உன்னுடைய பேரு, உன்னுடைய காரியங்கள், உன்னுடைய சகல ஆசீர்வாதங்கள் நிறைவாயிருக்கும். அங்க மாத்திரமல்ல, இங்கேயும் அந்த வார்த்தையை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து, ஆமென் போது அல்லேலூயா. அப்பொழுது அல்ல, இப்பொழுது. சொல்லுங்க. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. இப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்தார். யார் சமீபத்தில் வந்தார்? உன் சமீபத்தில் வந்திருக்கிறார். உன்னிடத்திலே வந்திருக்கிறார். உன்னிடத்திலே வந்து உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே பன்மையிலே சொல்லப்படவில்லை. முதல் ஸ்டெப்ல சிங்கிள் மேனுக்கு சொல்றார், தனிப்பட்ட மனிதனுக்கு சொல்லுகிறார். உனக்கான வார்த்தை உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு உன்னிடத்திலே வந்து நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ ஆயத்தப்பட வேண்டும். எதற்காக ஆயத்தப்பட வேண்டும்? அங்கே வசனத்தில் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாளும் நான் உங்களுடனே இருக்கிறேன். எல்லாம் கையை தட்டி, நான் உங்களுடனே சகல நாளும் நான் உன் கூட இருக்கிறேன்.
ஓ அல்லேலூயா சொல்லுங்க ஆமென். இயேசு யார் கூட இருக்கிறாருங்க? ஆயத்தமாய் இருக்கிறவர்களோடு இருப்பார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் யாரோடு இருப்பார்கள்? ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாணம் பெற்றுக்கொள்ள போனார். அல்லேலூயா சொல்லுங்க. இதோ வாசப்படி நின்று கதவை நான் என்ன செய்வேன்? தட்டுவேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா நான் உள்ள வந்து போஜனம் பண்ணுவேன் அவன் கூட, அவனும் என்னோட போஜனம். இதுதாங்க நீங்களும் நான் ஆயத்தப்படுகிற ஒரு காரியம். ஆயத்தப்படுகிற ஒரு காரியம் நீங்களும் நானும் அல்ல, தேவனும் நீங்களும் போஜனம் பண்ணும்படி. தேவன் போஜனம் பண்ணுவது என்ன? ஓ இந்த பூமியில் இருக்கும்போது சொல்லி இருக்கிறார், பிதாவினுடைய சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. கையை தட்டி பிதா விரும்புகிறதை நீங்க செய்தா பிதாவோடு இயேசு போஜனம் பண்ணினா, இயேசு விரும்புகிறதை செஞ்சா நீங்களும் நானும் இயேசுவோடு போஜனம் பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கு இந்த 7 நாளின் முடிவில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நீ புறப்பட்டு போக வேண்டும். நீ புறப்பட்டு போக வேண்டும். நீ புறப்பட்டு போக வேண்டும். நீ புறப்பட இன்றைக்கு ஆயத்தமா? எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, எத்தனை வார்த்தைகளை கேட்டு, எத்தனை சத்தியங்களை தியானித்து, எத்தனை அபிஷேகத்தை பெற்று, எத்தனை நிவாசங்களை பேசி இன்னும் ஆயத்தமாகாமல் இருக்கிறேன். என் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல், என்னோடு போஜனம் பண்ணாம, நான் உன்னோடு போஜனம் பண்ணுவதற்கு இடம் கொடுக்காம, அநேகரோட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலரோட கர்த்தர் பேசல, எல்லாரோட பேசிக் கொண்டிருக்கிறார். சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் எத்தனை தடவை கேட்டிருக்கிறீங்க? ஒருவேளை கேட்கல, இன்னைக்கு தான் கேட்கிறேன்னா உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றா, நீ புறப்பட ஆயத்தமா இருக்கிறியா? கையை தட்டி புறப்பட ஆயத்தமா இருக்கிறியா? புறப்பட ஆயத்தமா இருக்கிறியா? புறப்பட ஆயத்தமா இருக்கிறியா? நீ புறப்பட்டு போ, புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. கர்த்தருடைய சத்தம் உனக்காக துணிக்குது. இன்னைக்கு நீ புறப்பட ஆயத்தப்படு. கையை தட்டி ஆண்டவரே, நான் புறப்பட ஆயத்தமா இருக்கிறேன். நான் புறப்பட ஆயத்தமா இருக்கிறேன். நான் போக ஆயத்தம் சொல்வாயானா, இன்னைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை விட்டு வேற எங்கே போகாது. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி போகிறவர் போல காணப்பட்டால், இயேசு வேதம் அப்படி சொல்லுது, அவர்தான் போயிட்டாரு. ஆனா வேதம் கற்றுக் கொடுக்கிற மாதிரி அல்ல. இப்ப நம்ம தான் அவரை விட்டு போயிட்டோம். ஹலோ, நீங்கள் என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவன் நம்மோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். சொல்லுங்க, அவனோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு மதில தாண்டுவேன். தாண்ட மாதிரி இல்லையே, நம்ம தாண்டி போகல. விடுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் நீ ஆயத்தப்படுவதற்கு நீ எழும்பி புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உன்னை சந்திக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உன் காதை நல்ல ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவியை சாய்த்து கேட்டுக்கோ. என்னிடத்துல கேள், அப்பொழுது நீ பிழைப்பாய். கர்த்தருடைய சத்தம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரமுடையவர் சொல்றாரு, அதிகாரத்தில் இருக்கிறவர் சொல்றாரு, ஆளுகையில் இருக்கிறவர் சொல்றாரு, நீ எழும்பி புறப்படு, நீ எழும்பி புறப்படு. ஊழியத்துக்கு என்று எழும்பு, சுவிசேஷத்துக்கு என்று எழும்பு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு என்று எழும்பு, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய எழும்பு, உன்னால முடிந்ததை செய்யறதுக்கு எழும்பு. கையை தட்டும் போதே அநேகர் மேல் அபிஷேகம் இறங்கட்டும். இப்போது receive the name as Jesus. அநேகர் மேலே இப்ப ஆவியானவருடைய அழைப்பு. அவர்கள் சமீபத்தில் வந்து அவர்களை பார்த்து இயேசு சொல்றார், உங்ககிட்ட வந்து ஆண்டவர் சொன்னார், இந்த மதியான வேலையில சொன்னார், புறப்பட்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி, இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசித்து புறப்பட்டு போன அநேக தேவ மனுஷர்களை நாம் பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் சொல்ற தேசத்துக்கு புறப்பட்டு போப்பானார். ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் போனவனை
பெரிய ஜாதியாக, பெரிய ஜாதி. கையை தட்டுங்கள, தட்டுங்கள. இந்த மத்தியான வேலையில உனக்கு ஒரு அழைப்பு வருகிறது. கம்பு தேவ பிள்ளையே, நினைப்பு நினைச்சுக்கோ, நினைச்சுக்கோ, நினைச்சுக்கோ. இது என்னுடைய சத்தமா? எனக்கா? உனக்குதா, 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 உனக்குதா. உன்னை தான் அழைக்கிறா, அழைக்கிறா. என்னை அழைத்தவரே, இருமை உள்ளவரே, என்னை அழைத்தவரே, நீர் நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் அழைக்கிறார். கண்பு தேவப்பிள்ளை, ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பார். கண்ணு மூடி கை உயர்த்தி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தெய்வம் ஒரு அக்கமா சந்தலகதரமா தன்னுடைய அழைப்பின் சத்தத்தை 7 நாளும் நீ தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபிக்கிறல்ல, அதுதான் அவனுடைய அழைப்பு, அதுதான் அவனுடைய அழைப்பு. ஒரு அக்கமா சந்தலகதர ஏழாம் நாளில் வந்திருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் அழைக்கிறார். என் சித்தமாய், என் காரியமாய் யார் போவா? அறுப்பு மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சம். அறுப்புக்கு வேலையாட்களை வேண்டி தேவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய. என்ன வேலை? ஜெபிக்கிற கால் வேணும், திறப்பில் நிற்கிற கால் வேணும், வேதத்தை சுமக்கால் தேவை, சத்தியத்தை சொன்னால் தேவை. சபையை கட்டு, ஊழியத்தை கட்டு, தேவனுக்காக எழுப்ப ஆட்கள் தேவை. கையை தட்டி, கையை தட்டி, இயேசுவின் நாமத்தினாலே இன்னைக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்த, உன்னை ஆயத்தப்படுத்துகிறார். உன்னை ஒப்புக்கொடு. அநேகரை கர்த்தர் தொட விரும்புகிறார், அநேகரை கர்த்தர் தொட விரும்புகிறார். அநேகருக்கு தரிசனங்கள் வருகிறது, அநேகருடைய ஆவி அனல் கொண்டு எழும்புகிறதை பார்க்கிறேன். அநேகர் மேல கர்த்தருடைய அக்கினி விழுகிறதை பார்க்கிறேன். அநேகருடைய மேல கர்த்தருடைய மகிமை இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. மகிமை, 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 மகிமை. ஓ ஷாபா பாபா அல்லா காதா லாகா ரீபா லாகா தரா தரா ஷபே. ஆயத்தப்படு. சகல அதிகாரம் உடையவர் சொல்றார், நீ ஆயத்தப்படு. இது உனக்கான நேர மகனே, இது உனக்கான நேர மகளே. ஓ ராகதன சந்தல, நீ எத்தனை பணத்தை ஆதாயப்படுத்தியிருப்ப, எத்தனை சொத்தை ஆதாயப்படுத்தியிருப்ப, எத்தனை காரியங்களை நீ ஆதாயப்படுத்தியிருப்ப, எத்தனை சொந்தங்களை ஆதாயப்படுத்தியிருப்ப. ஏதாவது உன் கூட இருக்குதா? ஏதாவது உனக்கு உதவி செய்திருக்குதா? ஏதாவது உனக்கு நன்மை செய்திருக்குதா? ஏதாவது உங்களோட இருக்குதா? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தருடைய அழைப்பு உன்னோடு இருக்கிறது, கர்த்தருடைய சத்தம் உன்னோடு இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உன்னோடு இருக்கிறது. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருக்காக நீ எழும்ப வேண்டும், எழும்ப வேண்டும், நீ எழும்ப வேண்டும், நீ எழும்பு, நீ புறப்பட்டு போகணும், நீ புறப்பட்டு போகணும். ஆமென். நீ இருந்தபடி இருப்பதற்காக தேவனது 7 நாட்களை சபைக்கு கொடுக்கவில்லை. நீ புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீசராக்க வேண்டாம். சகல ஜாதி, ஜாதி என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜாதி என்பது இனத்தை குறிக்கிறது, இனம் என்பது தேசத்தை குறிக்கிறது. தேசத்துக்காக உன்னை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். தேசத்துக்காக உன்னை எழுப்ப விரும்புகிறார். தேசத்துக்காக எழுப்ப விரும்புகிறார். தேசத்துக்காக நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்பிலே நிற்க சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுகிறேன். ஒரு மனுஷனை இந்த கூட்டத்தில் தேடுறேன். நீயா இருப்பாயானா எல்லா கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி நீ இன்னைக்கு ஆயத்தப்பட்டு அப்பாவோட சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்துப்பா. அக்கினி விழுகிறது, கண்கள் திறக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தைக்கு போறக்கு விட மாட்டேங்கிறார் ஆண்டவர். நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அழைப்பை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அவரை உள்ள வர சொல்லுங்க. அவர் உள்ள வர சேர் எடுத்து உள்ள வாங்க ப்ளீஸ் உள்ள வாங்க. தேவை செய்யா நீங்கள் உள்ள வாங்க. அழைப்பை கத்த திரும்ப ரினியூல் பண்றார். கத்தவங்களோட இடைப்படுகிறது. உங்களுக்கு உணர்ந்தீங்கன்னா தயவு செய்து வெளியே இருக்க வேண்டாம். உள்ள வாங்க. ஆவியானவர் உங்களை நிரப்பிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய அக்னியை நான் பார்க்கிறேன். கடைசியா இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவர்களை நோக்கி எல்லாரையும் கூட்டி ஒரு இடத்துல வர வச்சு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். ஆசீர்வதிக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். கைகளை உயர்த்தி பிடிச்சு ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால நான் சொல்றேன், அதிகாரம் உடையவராய் நான் சொல்றேன், நீ இன்னைக்கு எழுப்பி புறப்படணும். ஒருவரும் மிஸ் ஆகாத அளவுக்கு தேவன் தம்முடைய சீசர்களிடத்துல சொன்ன அதே சத்தம், அதே வார்த்தை எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சேனைக்கு, கர்த்தருடைய வேலைக்காக கர்த்தருடைய வேறு பறிக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தருடைய வேலையை செய்ய நீ ஒப்பு கொடுப்பாயானா உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பயங்கரமா. அவருடைய சத்தத்தை கேட்டு வர்ற உன்னை கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார். ஓ ஹalleluya பலகதரகதர ஷதல பலகதரகதரபா லேடப்பா விடு அவரே போடாங்க முடியாத உட்கார் ஷதல பலகதரகதர ஷபல பலகதர டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆவியில கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பு தேவ பிள்ளையே, அநேகருக்கு தரிசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கோல் வருதா, இல்ல வெளிச்சம் வருதா, இல்ல ஏதோ ஒரு கிரீடத்தை காட்டுறாரா, இல்ல ஏதோ ஒண்ணு பாக்குறியா, என்னத்தை பாக்குறேங்கிறது நீ மனசுல வச்சுக்க. உனக்கான டைம் தர போகிறேன். நீ சாட்சி சொல்ல போகிறேன். கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்க போகிறது. இந்த நாளிலே கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி விட்டா அந்த ஆயத்தத்துக்கு நீ ஒப்பு கொடுப்பாயானா அவர் அவனை அழைத்தார். ஒண்ணு இல்லாதவன், குழந்தை இல்லாதவனத்தை அழைச்சார். உன்னை பெரிய ஜாதியாக்கணும். அவங்க அப்பா ஆயா கூட இருந்திருந்தா அவனுக்கு குழந்தையே வந்திருக்காரு. ஈசாக்கு பிறந்திருக்கவே மாட்டான். நீ வாடாயா ஊழியத்துக்குன்னாரு. வந்தா பாருங்க, அவனை கொண்டு ஜாதிகளை பிறக பண்ணினான். ஓரா கவசந்தனகதரபா இப்பகதலதுரஹதரபா திக்கதரிசமா கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஓ நீ கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தாயானா உனக்கான ஈசாக்கு, உனக்கான வாக்குத்தத்தம், உனக்கான காரியங்கள் இன்றைக்கு வாய்க்கோ. மூசை அழைக்கும் போது திக்குவாய் மந்தனாவு, என்னால் முடியாதப்பா, நீ தாயா போயாகணும், வேற வழியே கிடையாது, உனக்கு என்ன வேணும் நான் தரேன். எனக்கு ஜெபிக்க தெரியாது, ஆனா என்ன ஊருக்கு போக சொல்லி ஆண்டவர் உள்ளத்துல ஏவராருன்னு ஒரு சிலர் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் எங்கூட பேசிட்டு அம்மா ஐயா யாரா இருந்தாலும் சரி,
உனக்கு பேச தெரியல, சத்தியம் தெரியல, இப்போ பைபிள் தெரியல, பரவாயில்ல, நீ போலான்னு ஆயத்தப்படுற. ஆண்டவர் பார்க்கிறார், உன் இருதயத்தை பார்க்கிறார். இப்போ 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 உன் மேல அக்கினி, உன் மேல அக்கினி, உன் மேல அக்கினி விழுகிறது, 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 விழுகிறது. நீதா 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 உனக்காக கர்த்தர் ஆயத்தப்படுத்தி புறப்பட வேண்டும். நீ ஆயத்தப்பட்டது கடையாளம். நீ எழும்பி புறப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நீ எழுந்து புறப்பட்டு போ. கிதியோனிடத்தில் ஆண்டவர் சொல்லும் போது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஒரு சிலர் பலன் இல்லாமல் நான் என்னத்தை செய்ய போகிறேன், ஏன்னா என்கிட்ட என்ன இருக்குது, நான் ஜெபிக்கிறேனா, துதிக்கிறேனா, பாடவும் தெரியாது, வசனம் பேச தெரியாது, என்னுடைய சரீரமே பலவீனமா இருக்கு, ஆனா இயேசுவுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று விருப்பம் எனக்குள்ள இருக்குது என்று நினைப்பாயானா, உன்னை பார்த்தத கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட கர்த்தர் போய் சொல்றார், உன்னை அனுப்புகிறதுனா ஒரே மனுஷனை முறியடிப்பது போல மீதி ஆணையரை அதை பண்ண மணிக்கான விடாத 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 பிடிச்சுக்க. உனக்கான வார்த்தை வரும்பொழுது நீ விட்டாதே. பயத்தை எடுத்து போடுகிறா. ஏன்னா அதிகாரம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீ புறப்படு என்று சொல்றாரு. அங்க நீங்கள் இருக்குது, நான் சொல்றேன் நீ ஆயத்தப்படுங்கிற மாதிரி உன்னை பார்த்து தான் சொல்றாரு. நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது. ஒரு பொறுப்பை கர்த்தர் இந்த அருமையான ஜெப நாட்களில் உனக்கு தருகிறார். வந்த வண்ணம் பெருமையாய் போவதற்காக அல்ல, ஒரு கனமான ஊழியத்தை, ஒரு கனமான பொறுப்பை உன் கையில வச்சு, உன் தலை மேல வச்சு, உன் இருதயத்துல வச்சு, வாக்கும பாரத்தினால நிரப்பி, அபிஷேகத்தினால நிரப்பி, தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை பூமிக்கு எதற்காக அனுப்பினாரோ அதை செய்து விட்டார். அவர் போனதுக்கு பிற்பாடு அந்த வேலையை திரும்ப செய்யும்படி தம்முடைய சீசர்களுக்கு கட்டளையிட்டார். சீசர்கள் போன பிற்பாடு அவர்கள் உருவாக்கின சீசர்கள் இடத்துல அந்த பொறுப்பு வந்தது. அப்படி உருவாக்கப்பட்ட சீசர்கள் தான் நாங்கள். எங்களால உருவாக்கப்பட்ட சீசர்கள் தான் நீங்க தான் அந்த வேலையை செய்யும். எங்களை உருவாக்கினவர்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம். இன்றைக்கு நீ எழுப்பு, பயத்தை விட்டு எழுப்பு. மகனை தான் உன்னை கட்ட தொடுகிறான், உன்னை சந்திக்கிற எழுதுதல் ஒரு அக்கினி விழுகிறது. இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட இடைபடுகிறான். ஓ சகல அதிகாரம் படைத்தவர் சொல்றார், நீ புறப்பட்டு போ, பயத்தை விட்டு போ, அடிமத்தளத்தை விட்டு போ, இப்பொழுது வெளியவா, புறப்படு. இருக்கிற இடத்துல இருந்தா உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. நீ அவர் போன்ற இடத்துக்கு நீ புறப்படு. இயேசுவின் அக்கினி விலகட்டும். சகல கட்டிகள் அறுக்கப்படுகிறது. இப்பொழுது விடுவிக்கப்படுகிறார். இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது. எனக்கு தேவ பிள்ளை, நீ ஆயத்தப்படுவதற்கு அடையாளம், நீ புறப்பட்டு போகணும். அவன் சொல்லு, நீ போகணும். உனக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இயேசு இந்த பூமியில வந்து சிங்கிள் மேனா வந்தவர். 30 ஆண்டுகள் தன்னை ஆயத்தப்படுத்தினார். 3 வருஷ கிரியை செய்தார். இந்த 3 வருஷத்தில் அவர் செய்த முதல் கிரியை, சீசர்களை உருவாக்கி தம்மோடு கூட வைத்துக் கொண்டார். சொல்லுங்க, 12 பேரை உருவாக்கி தம்மோடு கூட வச்சு, அவர்களுக்கு தான் போகும்போது இந்த வார்த்தை சொல்லிட்டு போறார். நான் சொல்ற பாருங்க, யாரு கூட இருக்கிறாங்களோ அவர் கையில பொறுப்பு வந்துடும்.
இயேசு கூட யார் யார் இருக்கிறீங்களோ அவர் கூட இருக்கிறவங்களுக்கு அவருடைய விட்டு சென்ற வேலையின் பொறுப்பு உங்ககிட்ட வரும். இப்ப இயேசு கூட 7 நாள் இருந்ததுனால இயேசப்பா சொல்றாரு, என் பொறுப்பை உன் கையில கொடுக்கிறேன். எத்தனை பேர் வாங்குறீங்க? வானத்தில் பூமியில சகல அதிகாரம் உடையவர் சொல்றார், நீ புறப்பட்டு போ. சகல ஜனங்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார், சகல தேசங்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறார், பட்டணங்கள் உனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீ புறப்பட ஆயத்தப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இரண்டாவது காரியமாக தொடர்ந்து அதே வசனத்தை வாசிக்கும் பொழுது அடுத்த 19வது வசனத்தை சீசராக்கி ஆமென். போதாமே. இப்ப என்ன நடக்குது? 12 பேரை உருவாக்கினார். 7 நாள் ஜெபத்துல வாசித்தோம், தியானித்தோம். ஆமென். 12 பேரும் ஆளுக்கு 10 பேரை உருவாக்கி 120 பேரா மாறிவிட்டார்கள். ஆதி சபையில் அத்தனை பேர் தான் இருந்தாங்க. ஆமென் சொல்லுங்க. மேல் வீட்டறையில போய் கூடும் போது எத்தனை பேர் இருந்தாங்க? எல்லா சத்தியம் நமக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். இயேசு கிறிஸ்து 12 பேராகிய அந்த கூட்டத்தை, சீசர் கூட்டத்தை உருவாக்கினா, அவர் போனதுக்கு பிற்பாடு அந்த சீசர் கையில அந்த பொறுப்பை கொடுத்தா, இயேசு பரலோகம் சென்ற பிற்பாடு அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரத்திலே 5வது வசனத்தை வாசிக்கும் போது, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்துல கேள்விப்பட்ட பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற பிதாவாகிய தேவன் புதிய ஆண்டுக்கான வாக்குத்தத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக உன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். எதற்காக? நீ ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஏப்பா, உன் கையில் ஒரு டீமத்தை கத்த தரங்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒரு கூட்டத்தை கத்த தர விரும்புகிறார். நீ தனியால் கிடையாது, நீ சிங்கிள் பர்சன் கிடையாது. உன் கூட இருக்கிறவர்கள் சேனைகளின் கர்த்தர். கையை தட்டி, சேனைகளின் கர்த்தர். தாவீது சொன்னாரு, பக்கத்துல 1000 பேர், வலது பக்கத்துல 10,000 பேர் விழுந்தாலும் என்னை ஒண்ணும். அல்லேலூயா. அப்ப எங்க பயப்படுறீங்க? பக்கத்துல வந்து சொல்லுங்க. ஆமே, பயப்படாதீங்க. உங்களை சுத்திலும் பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்க ஆமென் சொல்லுங்க. உங்க முடி விழுகணும்னு கூட அப்பா பர்மிஷன் கொடுக்கணும். அப்படித்தான் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது. இங்கே எருசலேமில் காத்திருந்தார்கள். யாரு? இந்த வார்த்தையை கேட்டவர்கள். மத்தேயு 28:19 சொல்லும் போது, புறப்பட்டு போய் சீசராக்கி. அல்லேலூயா. இப்போ ஒரு மனுஷன் எழுப்புனா அவனுக்கு ஒரு கூட்டத்தை கர்த்தர் அங்க வச்சிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஜெப நாட்கள்ல அருமையான ஸ்டீபன் ஐயா வந்தாரு. அவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது அவர் சொன்னாரு, அவன் ஃபர்ஸ்ட் டே முடியும் போது, நான் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளாக எப்படி ஒரு குடும்பத்தை நான் கொண்டாடணும். சொல்லுங்க அல்லேலூயா. எப்படி ஒரு குடும்பத்தை நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள நடத்தணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாருங்க. 7 நாள் முடியல, 3 குடும்பத்துக்கு கூட்டிட்டு போனாரு. 3ல 1 பாஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து உட்காந்துட்டு கவர்மெண்ட் எதிர்த்து போயிட்டாங்க. நீ ஆயத்தப்படு, உன் கூட இருக்கிற கூட்டத்தை. இப்ப நம்ம ஆதாயத்துக்காக ஆயத்தப்படுத்தவில்லை, அவர்கள் பலவீனத்திலிருந்து விடுதலை பண்ணும்படிக்கு, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உதித்தது அல்லவா? அந்த வெளிச்சத்தை குறித்து அவர்களுக்கு சொல்லும் போது, அவர்கள் மரணத்துக்கானவர்கள் அல்ல, அவர்கள் ஜீவனுக்கானவர்கள் என்று அறிவிக்கும்படிக்கு இயேசு எதற்காக வந்தாரு? கூட்டம் கூட்டவா? பிதாவாகிய தேவனாலே கொடுக்கப்பட்ட மகிமையை மனுஷனாலே இழந்து போய் காணப்படும் போது, அந்த இழந்து போன மகிமையை திருப்பி கொடுக்கும்படிக்கு தேவனாய் கர்த்தர் தமது குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி, அவராலே நாம் இழந்து போன மகிமையை திரும்ப பெறும்படிக்கு கர்த்தர் அவரை அனுப்பினார். அந்த மகிமையை அவர் இருக்கும்போது பெற்றவர்கள் மாத்திரமல்ல,
இன்னைக்கு வரைக்கும் பிறக்கிற குழந்தை முதல் கொண்டு அதை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்திலே எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப நாம் ஆயத்தப்பட்டா ஆண்டவர் சொல்றார், உன்னுடனே கூடின கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிற ஒரு அபிஷேகம். அதை சொல்றது காட்டிலும் அதிகாரம் சொல்லுங்க. ஏன்னா வானத்திலும் பூமியிலும் புனிதாமா சொல்லுங்க சகல அதிகாரம் சொல்லுங்க சகல அதிகாரம். அந்த 3 வசனத்துல மட்டும் எத்தனை சகல இருக்கிறாங்க தெரியுமா? எனக்கு 3 சகல இருக்கிறாங்க சொல்லுங்க. ஹலோ, எனக்கு எத்தனை சகல சொல்லுங்க. சகல இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரகலையா இருக்குதா எப்படி இருக்குதுன்னா இல்லை சொல்லுங்க. வசனத்தில் சொல்ல இருப்பாங்க 18 ஒரு சகல வர்றாரு. ஆமா 19 ஒரு சகல வர்றாரு. ஆமா கீழே 20 உறவில் இருக்கிற சகலை எல்லாம் குழி தோண்டிடுவாங்க சொல்லுங்க. அந்த சகலை கத்தர் சொல்லல சகலன்னா பூரா. ஆமா முழுவதும் சொல்லுங்க. முழுவதும் சகல ஜனங்கள் முழு ஜனத்துக்கும் நீ சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும். முழு ஜனங்களுக்கும் ஞானஸ்தானத்தை கொடுக்கணும். முழு ஜனங்களுக்கும் என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி தெரிந்திருக்கணும். அப்பதான் நான் ரிட்டர்ன் வருவேன். அப்பதான் நான் கீழே வருவேன்பா கூட்டிட்டு போறேங்க. நீ ஆயத்தப்பட வேண்டும். நீ புறப்பட்டு அப்பாவுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு போக ஆரம்பிச்ச உனக்கு ஒரு கூட்டம். அருமையான சந்தனகுமாரி சந்தனமேரியா சந்தானலட்சுமி சந்தனமேரின்னு வச்சிடலாமே. அருமையான அம்மா இருக்கிறாங்க. அம்மே சிஸ்டர் ரொம்ப தேவனை நேசிக்கிற மகள். ஆமே கிட்டத்தட்ட அவர் 20 பேருக்கு மேலே குழு சபைக்கு அவர் கூட்டிட்டு வந்தார். இன்னைக்கு பாருங்க அருமையான எங்க அந்த ஐயா போயிட்டாரா? ஓ ஜீசஸ் இங்க இருக்கிறீங்க ஐயா சோதரர் அல்லேலூயா. நீ ஆயத்தப்பட்டான். ஒரு மனுஷன் ஆயத்தப்படும் பொழுது அவனுக்கான ஒரு கூட்டத்தை கர்த்தர் ஆல்ரெடி உனக்குன்னு ஒரு கூட்டத்தை ஏற்கனவே ரெடி பண்ணிட்டாரு. எலியாவிட்ட சொல்லும்போது பாகாலுக்கு முடங்காத 7000 பேர் உனக்கு வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நீ எழும்பணும் எலியாவே. சூரச்சனி உனக்கு நாளை பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால அங்க போது இங்க போயிட்டு அதெல்லாம் பார்க்காதீங்க. இழுத்து வைப்பா செல்ல கழட்டி விடாம அல்லேலூயா செல்ல கழட்டி விட்டு. ஆமென் ஆமென் அல்லேலூயா. ஊர்ல ஐயா வேண்டாம் கட்டாதீங்க. கழட்டுறது பாருங்க. ஆமென் போகட்டுமே ஆட்டோ இருக்குது அனுப்பிச்சு. ஆமென் அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா பிரியாணி மிச்சமா இங்கேயே சாப்பிட்டு படுங்க. ஆமென் இரவில் ஒரு கூட்டம் இருக்குது சொல்லுங்க அல்லேலூயா. நன்றி ஜெபம். ஆமென் இவனுக்கு விடுற மாதிரி தெரியல. ஆமென் சொல்லுங்க. சகல ஜாதிகளை சீசலாக்கிற பழக்கம் உங்களுக்கு எனக்கு இருக்கிறது. ஆமென் பக்கத்தில் கை பிடிச்சோம். எப்ப இந்த வேலைக்கு நீ ரெடியா? ஹலோ மேனேஜர் சூப்பரா நடிச்சு. ஆமென் ரியலா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சிக்கு நான் ஆமென் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியல உனக்கு? புரியாது இருக்கட்டாமே சொல்லுங்க அல்லேலூயா. பிசாசு சொன்னாமே சொல்லுங்க அல்லேலூயா. அந்த பிள்ளை அன்னைக்கு முழு ஜபத்தில் வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கிறான். அசுத்தாமி வந்து ஆடுது பண்ணாங்க. கண்ணை மூடிட்டு இருந்தாங்க. தெரிஞ்சதா தெரியல தெரியும். 4 பேர் நின்று பாடிட்டு இருக்கிறாங்க. இரவு ஜபத்தில் அசுத்தாமி உள்ள இருந்து என்ன செய்யுது? வெளியே வந்து ஒரு அம்மா ஆடிட்டு இருக்குது. ஆமே நாடு கண்ணை மூடிக்கிட்டே இருந்தேன். ஆமே எனக்கு தெரியல கொஞ்ச நேரம். அப்புறம் யாரோ வந்து கிறுக்குனாங்க. அங்கே பாருங்க இன்னும் ஆடிட்டு இருக்குது. அப்புறம் முழிச்சு பார்த்தா இங்கே பாட்டு வேகமாக போயிட்டு இருக்குது. அங்கே ஆடிட்டு இருக்குது. அப்படியா உள்ளுமெல்லாம் உருகுதையா உங்கள் நண்பை பாடுற பாருங்க. உருக்கத்தில் இருக்கிறதெல்லாம் வெளியே வருதாமே. நல்லா இருக்குதுல்லம்மா மரியம்மா நீ ரெடி ஆயிட்டாமே சொல்லுங்க. நீ ஆயத்தமாயிட்ட
வேதம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய அழைப்பின் சத்தத்துக்கு நீ இன்றைக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நீ ஆயத்தப்பட்ட உனக்கான கூட்டத்தை தேவன் ஆல்ரெடி உருவாக்கி வைத்திருக்கிறார். எலியா கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றார்? ஒரு டீம் இருக்குப்பா. ஆபிரகாம் கிட்ட சொல்லும் போது உன்னை என்ன செய்யற, வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்காக தான் உன்னை நான் இன்னைக்கு அழைக்கிறேன். உன்னை நான் இன்னைக்கு அழைக்கிறேன். வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணல் அத்தனை போல உன் சந்ததி பெருக போகிறது. நீ இப்ப ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், நீ இப்ப குறைவோடு இருக்கலாம், உன் கையில ஒண்ணு இல்லாம இருக்கலாம். பட் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து உன்னை ஒப்பு கொடுப்பாயானா, வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமா, வாட கையை பிடிச்சு இழுத்துட்டு போய் உள்ள விட்டு பாரு, அண்ணாந்து பாரு. நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்கான வாசல் திறந்துருச்சு. ஆமென். அந்த வாசல் நீ பார்க்கணும்னு நான் முடிஞ்சிட்டு அப்புறம் வெளியே போய் அண்ணாந்து பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. வானத்தை அண்ணாந்து பார்த்தவங்க என்ன செய்றாங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்வதற்கு முன்பாக அவர் வானத்தை அண்ணாந்து பார்த்தார். 5 மீனை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. லாசருவின் கல்லறையில் போய் அண்ணாந்து பார்த்தார் என்று எழுதியிருக்கிறது. அண்ணாந்து பார்த்தா அங்க என்ன இருக்குது? அங்கதான் பிதாவாகி தேவன் இருக்கிறார். அங்கதான் ஓராபா சங்கதரபா திரும்ப நம்ம அங்கதான் போறோம். அந்த வேலைக்கு தான் அப்படி ஒரு ஸ்கிட் போட்டாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அந்த ஓனரு தான் பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தாரு? அப்போ அந்த வேலைக்கார என்ன செய்யறானோ அது ஓனர் செய்ய வேண்டிய காரியம். சொல்லுங்க, ஓனரோட வேலை தான் வேலைக்காரங்கிட்ட கொடுத்துருப்பாரு. கொஞ்ச நாள் நான் வருவேன், வர வரைக்கும் பத்திரமா வச்சு. ஆண்டவர் சொல்றார், அவர் வரும் நாள் இல்லை என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு, அவ்வளவுதானா? அவர் வரும் நாள் இல்லை என்னை காரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு, அவர் சமூகம் அது அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அது அங்கே அவருடனே. ஆமென், அல்லேலூயா. அவர் வர வரைக்கும் அந்த பொறுப்பு உங்க கையை விட்டு போகக்கூடாது. ஆமென். அந்த அம்மா வந்து கேட்டாங்க, ஏய் எதுக்கையா தொட்ட? அது மட்டும் குதிக்குது. அது குதிக்கிறத விட வேலைக்காரன் அதை விட குதிக்கிறான். ஆமென், அல்லேலூயா. பதறி. ஆமென். ஆனா ஓனர் வந்தாரு, ஒரே சுவிட்ச் ஆஃப் பண்ணார். அந்த மிஷின் நின்று போச்சு. அதுதாங்க அதிகாரம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கத்தர் கொடுக்க போறார். நீ எழுத ஆரம்பிச்சுட்டு உனக்கு ஒரு அதிகாரத்தை கத்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் எழும்புவது எதுக்காக? சகல ஜாதிகளுக்காக, சகல தேசத்துக்காக கர்த்தர் நம்மை எழும்ப சொல்றார். கீழே சொல்றாரு 20வது வசனம், சீக்கிரமா. ஒரு நிமிஷம். இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்கு சொல்லப்படுகிறதுனா, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள வேண்டும். அப்பதான் என்ன செய்வாங்க? பாதுகாப்பா இருப்பாங்க. நீ அவனுக்கு காவலாளனா இருக்க வேண்டுமானால் அவனுக்கு கண்டித்து கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. நான் என்ன உனக்கு கட்டளையிட்டேனோ, பிதா எனக்கு என்ன கட்டளையிட்டாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறது எல்லளவும் மாறாமல் நீ திரும்ப ஆயத்தப்படுத்துகிற கூட்டத்துக்கு நீ சொல்வாயானா, அவர்கள் ஓரா கபா சந்தலகதரவா காக்கப்படுவார்கள், பரிசுத்தப்படுத்தப்படுவார்கள், பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவார்கள். ஆமென். இந்த 3 காரியங்களை கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். நாம் அழைக்கப்படுவது நாம் ஆயத்தப்படுவதற்கு மாத்திரமல்ல. ஒரு சில நேரங்களிலே நம் அழைப்பு ஏன் தாமதப்படுத்தப்படுகிறது தெரியுமா? சொல்லுங்க. அல்லேலூயா. 12 பேர் அழைச்சி கூடவே வச்சிருந்தார். ஆமென். கூடவே இருந்தவனே குழி வச்சிட்டான். ஆமென், சொல்லுங்க. ஆனா இடையில சந்திச்ச பவுல் பல சபைகளை கட்டிட்டார். இயேசுவோடவே இல்லை. இவருதான் 3 வருஷம் கூட இருக்கிறாங்க. அவர் போற வழியில ஒரு வெளிச்சம் மட்டும் தான் சந்திக்குது. சொல்லுங்க, நம்மள பரம்பரை கிறிஸ்தவரால இல்ல.
இடையில வெளிச்சம் கண்டவங்க ஆமென் சொல்லுங்க. இடையில இயேசுவை பார்த்தவங்க போற வழியில ஐயா என் பிரச்சனைக்காக போனேன் ஐயா, ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது என் வாழ்க்கையின் வெளிச்சமே வெளிச்சமும் நீரே. வர முடியாதக்கா நேரம் இல்லை. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வெளிச்சம் அவனை சந்தித்தது. அவன் கண்கள் குருடானது. 2 நாள் 3 நாள் கண் இல்லை போயிட்டு போகுது. 3ஆவது நாள்ல கண்ணு திரும்ப கிடைச்சது. எப்படி? அல்லேலூயா அபிஷேகத்தோட. ஆமென் நான் சொல்றேன், இதுவரைக்கும் ஒரு வேலை உங்களுக்கு தரிசனம் இல்லாம இருக்கலாம், இனி என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கலாம், 25ல என்ன பண்றதுன்னு கூட தெரியாம. ஒரு சிலர் 25ன்னு எதுக்கு, அது வருஷம் வந்துட்டு போகுதாமே, அதுக்கு நமக்கு என்ன இருக்குதாமே சொல்லுங்க. அதே பக்கத்தில் பார்த்து வருஷம் கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, கேட்க வெட்டுவோம், பிரியாணி ஓடுவோம், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்கல நாங்களும் தின்னுக்குவோமே. இதுதான் நடந்துட்டு இருக்குது. இல்லை ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாமே, புது வருஷத்துல நான் நினைச்சதல்ல, நான் நினைச்சதை செஞ்சுதான் இந்த அளவுக்கு செடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறேன். ஹலோ, ஏன் விருப்பப்படி நடந்துதா நான் குருடாய் இப்ப தரையில விழுந்து கிடக்கிறேன். ஒரு வெளிச்சம் இன்றைக்கு சந்திக்குது உனக்கு. ஒரு அஷக்கத நகதரா அப்போஸ்தலனாகிய பவுலை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். எதுக்கு தெரியுமா? அவன் பின்னால ஒரு டீம் இருக்குதுடா, அவன் பின்னால ஒரு தரிசனம் இருக்குதுடா, அவனுக்கு பின்னால ஒரு திட்டம் இருக்குதுடா. அவனை பிடிச்சா போது அவன் எல்லாத்தையும் பார்த்துக்குவான். ஹல்லேலூயா. சந்திச்சாரு, பிளான் போட்டாரு, தூக்குறாரு பாரு. சொல்லுங்க ஆமென். இந்த 24 கேட்ச் போடுறாரு ஆண்டவர் உங்களுக்கு. ஆமென். யோசப்பையா இனி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எழும்பிறணும் சிஸ்டர். ஆமென். கர்த்தருடைய மகிமைக்காக பாடுபடுவோம். ஆமென். அவருடைய மகிமைக்காக பாடுபட ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கிருபைகளை கொடுக்கிறார், ஆண்டவர் வல்லமைகளை கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அவன் 10வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த திட்டத்துக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, எம்மா 10:38மா நல்லா கவனிங்க. இந்த இயேசுவை, நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இருந்தா, தேவன் அவரோடு இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். வல்லமை, மகிமை, கிருபை மேலானது. இந்த வல்லமையை, இந்த அபிஷேகத்தை நீ பெறுகிற நேரம், இந்த நேரம் லேட் ஆயிடுச்சு சோது போகாதீங்க. பிரியாணி ஆயத்தமா இருக்கு, அதை விட அழைப்பு ஆயத்தமா இருக்குது, அபிஷேகம் ஆயத்தமா இருக்கிறது. ஆமென். நான் கொஞ்ச நேரத்தில் முடிக்க போகிறேன். ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரத்தில் முடியும். 6 மணி வரைக்கும் போன ஒரு சிலர் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்கிறாங்க பாருங்க. ஆமென். சொல்லுவாங்க, அவங்கள மட்டும் வச்சு செஞ்சிடும். ஆமென். மற்றவங்கள சாப்பிட போகலாம். ஆமென். அதற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ வேதம் சொல்லுகிறது இந்த காரியம் சொல்றேன் இருக்குமா கர்த்தருக்கு மகிமை உண்டாக இந்த 3 காரியத்தை நிறைவேற்ற நாம் ஒன்று செய்ய வேண்டும். சொல்லுங்க. ஒன்னே ஒன்று. நீ ஆயத்தப்படுறதுக்கு ஒன்று தான், அது ஒன்று இருந்தால் போதும். சொல்லுங்க. நீங்க ஆயத்தப்பட்டு பக்கத்தில் சொல்லுங்க, அவங்க ஆயத்தப்படுங்க. எப்பா ஆயத்தப்படுறதுக்கு ஒன்று வேணும்ப்பா. அப்பா சொன்ன கட்டளை நிறைவேற்றணும். பிரதான கட்டளை இதுதான். ஆண்டவர் இந்த பூமியில போகும்போது விட்டு சென்ற வார்த்தை இதுதான். இந்த வார்த்தையை நிறைவேற்ற சொல்லி கட்டளை கொடுத்தது இதுதான். இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு ஒன்னே ஒன்று தேவை. நான் அப்படி சொன்னேன் 1வது அதிகாரம் அப்போஸ்தலர் 5வது வசனம் என்ன சொல்லுச்சு? பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தாங்களா இல்லையா? காத்திருந்தவங்க என்ன பண்ணாங்க? அப்போஸ்தலர் 2ல 1-2 வசனங்களை வாசிக்கும் போது எல்லாம் ஒரு மனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்த போது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி இடம் வீடு முழுவதும் நிரப்பிட்டு கீழே வாசிக்கும் போது நாவுகள் பிரிந்திருக்கிற நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேல வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டு
ஆவியானவர் தங்களுக்கு தந்தரில் வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில பேச தொடங்கினார்கள். கை தட்டி கத்திரமாய் போய் ஆவியானவர் ஊற்றப்படுகிற நேரம். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமா? 3 வருஷம் கூட வச்சிருந்தார். ஓடிய ஓட்டனை அம்மா சொல்லுங்க. அதெல்லாம் விளக்கறதுக்கு நேரம் இல்லை. அம்மா சொல்லுங்க. ஏன் பேய் ஓடினது பேயோட சேர்ந்து இவங்களும் ஓடி போறாங்க தெரியுமா? அவங்களாம் அபிஷேகம் பெறல. அம்மா சொல்லுங்க. ஆமே ஆண்டவர் சொல்லுது, நீ சகல ஜாதிகளை சீசராக்க வேண்டுமானால், நீ புறப்பட்டு போக வேண்டுமானால், நான் சொன்னதை நீ கடைபிடிக்க வேண்டுமானால், நான் சொல்றதை மற்றவங்களுக்கு கை கொள்ள உபதேசம் பண்ண வேண்டுமானால், நான் உன்னோடு இருக்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியினாலே நீ நிரப்பப்பட வேண்டும். அக்கினிமயமான நாவுகள் உனக்கு காணப்பட வேண்டும். அங்கே சொல்லுகிறார், ஒவ்வொருவர் மேலும் அந்த மண்டலம் 120 பேர் மேலும் அந்த அபிஷேகம் இறங்கினது. அவர்கள் எழும்பி கிரியை செய்ய ஆரம்பித்தார்கள். பேதுரு ஒத்த மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 3000 5000 திரளான ஜனங்கள். அப்ப 120 பேர் போயிருந்தா எங்க என்ன நடந்ததுன்னு எழுதுறதுக்கு புத்தகம் பத்தாது. நான் சொல்றேன் பாருங்க, இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மகிமை. இதுவரைக்கும் அந்நிய பாஷையே பேசலைங்கிறவங்க இன்னைக்கு பேசுவாங்க. கொஞ்ச நேரத்தில் நாவு திறக்கப்பட போகுது. ஒரு சிலருக்கு கண்களில் தெரிய போகிறது அக்கினி நாவே, பெரிய நாக்கு தொங்க போகுது. ஆமை பார்க்க போறீங்க. அக்கினியை எரியிற நாக்க பார்க்க போறீங்க. அது வேற ஒன்றும் இல்லை, தீர்க்க தரிசனமான ஆவி உங்க மேல வந்து இறங்க போகிறது. ஏசாயாவின் நாவை தொட்ட அக்கினி இன்றைக்கு தொட போகிறது அநேகர் மேல. நீ ஜெபித்து காத்து கொண்டு இருக்கிற, எனக்கு அந்த வர வேணும்னு உனக்கு கர்த்தர் இன்னைக்கு தரேன்னு சொல்றாரு. இன்னைக்கு தரேன்னு சொல்றாரு. இது கடைசி நேரமா இருக்கிறனால எல்லாம் எழுந்து நிற்கிறான். சாரி எழுந்து வேண்டாம், அப்படியே முட்டி போட்டு இல்லை. ஏன்னா எழுத எல்லாம் ஒருத்து விழுந்தானே எல்லாரும் விழுந்து என்ன செய்யுங்க, ஓரம் கட்டி இதில் எல்லாம் எக்ஸிபிஷன் ஆட்டா இருக்காமே. இல்லை வேண்டாம், முட்டி போட்டு இல்லைங்க. ஓ ராக்கபால சந்தலகதரவா. ஏன்னா இந்த 7 நாள் முழங்கால தான் நமக்கு அமை. சொல்லுங்க, முழங்கால முடியாத ஒரு சேர்ல உட்காந்துக்கோங்க. இயேசுக்காக செய்யறேன்னா நீங்க வந்து முன்னால வா. இயேசுக்காக எழும்ப வேண்டும் என்றால் இங்கே வா. உன்னை கர்த்தர் அழைக்கிறார். ஊழியர்கள் தயவு செய்து மேல வா. தம்பி அந்த செல்ல ஒருத்தர் எடுத்து மண்டை அடிச்சிட்டு போகிறாரு. எடுத்து வீடியோ எடுக்கும்.